பேருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தரித்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. எவ்வளோ காசு வந்தாலும் கையில தங்க மாட்டேங்குது. நெறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சிய வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா, இங்க வந்து மதுரை மீனாட்சி, சொக்கநாதரையும் வந்து திருமணம் நடத்தி வைப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு தார வாக்குறாரு. தார வாக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தட்சணையா வந்து சிவன்கிட்ட கேட்கும்போது, எனக்கு சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டதுலேருந்து நீங்க எனக்கு தட்சணை குடுங்கன்னு கேட்கும்போது, அந்த கர்வத்த புரிஞ்சுகிட்ட சிவன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, "தரித்திரத்தையும் உனக்கு நான் தட்சணையா தரேன்" அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய அந்த தரித்திரம் வந்தும்போது என்ன ஆகுது, பிரம்மனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்கள் அழிந்து போக, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மீனாட்சி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது, "நானே காமாட்சியாக வந்து உன் தரித்திரத்தை நீக்குவேன். அதனால இந்த கோவில்ல வந்து எப்பவுமே நீ வழிபடு. உன்னுடைய தரித்திரங்கள் எல்லாம் நீங்க பெறும்" சொல்லி அம்பாள் வந்து ஆசீர்வாதம் பண்றார். அதனால எப்பயுமே இந்த மதுரை மீனாட்சிக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம். இங்க ஏகாம்பரநாதராக இங்க இருக்கின்றார். அது மட்டும் இல்லாம, இங்க 5 முகம், 10 கைகள், 3 கரங்களுடன் வந்து காயத்ரி தேவி வீற்றிருக்க, ஏகாம்பர தனி சந்நிதியில கிழக்கு நோக்கி தரிசனம் பண்றார். இங்க போய் வழிபட்டீங்க அப்படின்னா, பிரம்மா, சரஸ்வதி, கணபதி, வலதுபுறம் முருகன், லட்சுமி, விஷ்ணு